கிறிஸ்தவர்களுக்கு தான் எவ்வளவு கேள்வி இல்லையா? அவங்க தங்களுடைய நம்பிக்கையை பிராக்டிஸ் பண்ணும்போது எவ்வளோ கேள்விகள், என்னமோ ஒரு பெரிய குற்றவாளிகள் மாதிரி. ஸோ அந்த கேள்விகளில் மிக முக்கியமாக அடிக்கடி கேட்கப்படக்கூடிய கேள்விகளையும் அதற்கான பதில்களையும் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். இந்த நிகழ்ச்சியின் பெயர் எதிர்வினை. இது நதியலை, நான் பொன்வாக்கா. முதல் கேள்வி அல்லது குற்றச்சாட்டுன்னு கூட வைக்கலாம். பாலுக்கும் ரொட்டி துண்டுக்கும் மதம் மாறினவங்க தானே நீங்க அப்படிங்கிறது. இது ரொம்ப கிறிஸ்தவர்களை இழிவுபடுத்துறதா நினைச்சுக்கிட்டு தங்களையே இழிவுபடுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு தான் இது. ஏன்னு சொல்றேன் கேளுங்க. ஒரு ரொட்டி துண்டு இருக்கு. இந்த ரொட்டி துண்டுக்காக நான் இவ்வளவு நாள் வணங்கிட்டு இருந்த ஒரு கடவுளை விட்டுவிட்டு, இவ்வளவு நாள் நான் பின்பற்றின ஒரு மதத்தை விட்டுவிட்டு இந்த ரொட்டி துண்டுக்காக நான் வர்றேன்னு சொன்னா, அந்த கடவுளை விட ரொட்டி துண்டோடைய வேல்யூ அதிகம். நான் இப்படி சொல்றேன், இந்த ரொட்டி துண்டை விட அந்த கடவுளின் வேல்யூ குறைவு. நாங்க சொல்லல, நீங்க சொல்றதனுடைய விளக்கம் இதுதான். ஒரு ரொட்டி துண்டுக்காக நீ கடவுளை விட்டுட்ட, ரொட்டி துண்டுக்காக மதத்தை விட்டுட்டேன்னு சொன்னா, இந்த ரொட்டி துண்டுக்கு கூட இணையாகாத ஒன்றை நான் ஏன் பின்பற்ற வேண்டும்? அடுத்து, இந்த ரொட்டி துண்டு கூட எனக்கு கிடைக்காமல் வைத்திருந்தவன் எவன்? அது ஒரு கேள்வி இருக்குல்ல. இத்தனை ஆண்டு காலமா நான் ஒரு மதத்தை பின்பற்றினேன் அல்லது ஒரு இறை வழிபாட்டு முறையில் இருந்தேன். ஆனா எனக்கு ஒரு ரொட்டி துண்டு கூட இல்லை. எவனோ ஒருத்தன் கொடுக்குறான், அதனால நான் போறேன். அப்படின்னா எனக்கு ஒரு ரொட்டி துண்டோ கொஞ்சம் பாலோ கூட கிடைக்காமல் என்னை வறுமையில் வைத்திருந்தது எது அல்லது எவன்? இந்த கேள்வி இருக்குல்ல. இன்னைக்கு ஏன் ஆட்சி மாறுச்சு? ஏன் பொது ஆட்சிகள் மாறுகின்றன? உலகம் முழுக்க ஏன் இந்த ஷிஃப்ட் வருது, இந்த மாற்றம் வருது? அப்படின்னா ஏதோ ஒரு ஏமாற்றத்தினால பாதிக்கப்பட்ட மக்கள் வெறுப்புனால வேற எங்கேயோ போய் சேர்றாங்க. கரெக்டா இல்லையா? இன்னைக்கு எல்லா கட்சி அந்த மேனிஃபெஸ்டோஸ்லயும் பாத்தீங்கன்னா, நாங்க இதை கொடுப்போம், நாங்க அதை செய்வோம், இவ்வளவு நாள் செஞ்சிட்டு இருந்தவங்க இதை செய்ய தவறிட்டாங்க, நாங்க வந்தா இதை செய்வோம், இதை சொல்லி தானே ஓட்டு கேட்கறாங்க. அதை நம்பி தானே நம்ம ஓட்டு போடுறோம். அவங்க செய்யறாங்களா இல்லையாங்கிறது வேற விஷயம். அதை நம்பி தானே ஓட்டு போடுறோம். அப்ப இது உலக நடைமுறை தானே. பிரச்சனை யாருக்கிட்ட இருக்கு? மாறுறவங்க கிட்ட இருக்கா? இல்ல அவங்களுடைய வாழ்க்கையில எந்த முன்னேற்றத்தையும் கொண்டு வராம வைத்திருந்தவங்க கிட்ட இருக்கா? எனவே பாலுக்கும் ரொட்டி துண்டுக்கும் மதம் மாறிவிட்டோம் என்று நீங்கள் சொல்லுவது மதம் மாறிய கிறிஸ்தவர்களை அல்ல, உங்கள் மதத்தை அல்லது உங்கள் கடவுளை நீங்களே இழிவுபடுத்துவதற்கு சமம். ரெண்டாவது கேள்வி, நாங்க உங்க சர்ச்சுக்கு வர்றோம், நீங்க மட்டும் ஏன் எங்க கோயிலுக்கு வரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு. இதுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கணும். சர்ச்சுக்கும் கோயிலுக்கும் உள்ள வித்தியாசம். கோவில் அப்படிங்கிறது இறைவன் உறையக்கூடிய, அதாவது வாசம் செய்யக்கூடிய அல்லது கடவுள் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது இந்து மதத்தினுடைய ஒரு நம்பிக்கை. இந்த ஈஸ்வரர் உடனுறையும் தேவி அப்படின்னு சொல்லுவாங்க. மூலவர் கூட இருக்கக்கூடிய கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக அந்த இடத்துல கடவுள் இருக்கிறார், அங்கதான் கடவுள் இருக்கிறார், அங்க போய் தான் நம்ம வழிபடணும் அப்படிங்கிறது உங்களுடைய நம்பிக்கை. அது இருக்கட்டும், ஒன்றும் அதை நம்ம சரியா தப்பாங்கிற இதுக்குள்ள நாங்க வரல. பட் கிறிஸ்தவத்தை பொறுத்த வரைக்கும் சபை, திருச்சபை என்பது, திரு அவை என்பது மக்கள் கூடுகையை குறிக்கும். அந்த மக்களை தான் குறிக்கும், கட்டடத்தை குறிக்காது. அப்ப சர்ச்சுன்னு சொல்லிட்டு ஆலயத்தை காட்டுறீங்களே அப்படின்னா அது ஒரு பொதுவான வழக்கம். அப்படி ஆயிடுச்சு. பைபிள் அப்படி சொல்லல. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கடவுள் மனிதர்களால் கட்டப்பட்ட ஆலயங்களில் வாசமா இருக்கிறது இல்லை. 2 பேராவது 3 பேராவது எங்கே என் பெயராலே கூடி வருகிறீர்களோ அங்கே நான் உங்கள் நடுவில் இருக்கிறேன். இதுதான் பைபிள் சொல்றது. அப்ப சபை என்பது மக்களை குறிக்கக்கூடிய, மக்கள் கூட்டத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லு. இப்ப நீங்க கேட்கிற அந்த கேள்விக்கு வந்துருவோம். அதாவது நாங்க உங்க சபைக்கு வர்றோம், சர்ச்சுக்கு வர்றோம், நீங்க எங்க கோயிலுக்கு வரமாட்டேங்கிறீங்களே அப்படின்னா, நீங்கள் வருவது நாங்கள் கூடி வருகிற ஒரு இடத்திற்குத்தான். அதனால நீங்க வரும்போது நீங்க கறி மீன் சாப்பிட்டுட்டு வரலாம், குளிக்காம வரலாம், யார் வேணாலும் வரலாம்.
ஆனால் உங்கள் கோயிலுக்கு நாங்கள் வரும்போது கறி மீன் சாப்பிட்டுட்டு வரக்கூடாது. நான் அசைவம்ன்ற வார்த்தையை பயன்படுத்த விரும்பலை. ஏன்னா அசைவம் சைவம்ன்றதே ஒரு உணவு ரீதியான ஒரு கருத்தியல் போர். அதை பற்றி இன்னொரு தடவை பேசுவோம். ஏற்கனவே 2-3 வீடியோவில் பேசியிருக்கேன். அப்போ நாங்கள் கறி மீன் சாப்பிட்டுட்டு வர முடியாது, குளிக்காமல் வரக்கூடாது. அது ஒரு நல்ல பொது நாகரிகம். ஆனால் அங்கே விதி. பிறகு அங்கே நீங்கள் கொடுக்கறத நாங்கள் மறுத்தோம்னா உங்களுக்கு மனம் புண்படும். ஒரு குங்குமமோ ஒரு திருநீரோ கொடுக்குறீங்க, அதை நெற்றியில் நாங்கள் இட்டுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் புண்பட்டுருவீங்க. பாருங்கள், எங்கள் மதத்தை நீங்கள் அவமானப்படுத்துவீங்கன்னு சொல்லி அங்கே சில விதிமுறைகள் இருக்கும். இப்படி சுற்றி வரணும், இந்த மாதிரிலாம் இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், அது நம்பிக்கை. அதை நாங்கள் சரியா தப்பாங்கிற விஷயத்துக்கெல்லாம் நாங்கள் வரல. நீங்கள் சபைக்கு வரும்போது இங்கே வந்தால் வெறுமனே எங்கள் சேர் இருக்கும், சேரோ பாயோ இருக்கும், உட்காரலாம். கண்ணை மூடணுன்ற அவசியம் இல்லை, முட்டி போடணும்னு அவசியம் இல்லை, நாங்கள் பாடுற மாதிரி நீங்கள் பாட்டு பாடணும்னு அவசியம் இல்லை. நாங்கள் சொல்கிற வார்த்தைகளை, ஒருவேளை அல்லேலூயா, ஸ்தோத்திரம், இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் சொல்லி ஆகணும்னு அவசியம் இல்லை. நாங்கள் எல்லாம் கண்ணை மூடிட்டு இருக்கும்போது நீங்கள் எங்களை அப்சர்வ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எங்கள் திருச்சபையில் கூடி வரும் பொழுது எங்கள் போதகர்கள் பிரசங்கம் பண்ணுவாங்க, அருளுரை, மறையுரை ஆற்றுவாங்க. அந்த மறையுரை ஆற்றும்போது அந்த மறையுரையை எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. ஐயா நிறுத்துங்க, எனக்கு இது புரியல அப்படின்னு கேட்க உங்களுக்கு உரிமை இருக்குது. இந்த மாதிரி எந்த உரிமையாவது நாங்கள் உங்கள் திருக்கோவிலுக்கு வரும்போது எங்களுக்கு கொடுக்க முடியுமா? இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லாரும் எல்லா கோயிலுக்கும் போக முடியாது. நான் இதற்கு மேலே உள்ள போக வேண்டாம்னு நினைக்கிறேன். இந்து மதத்தை சேர்ந்த ஒரு சமூக மக்கள் ஒரு கோயிலுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னு சொல்லி தீட்டுப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு அந்த கோயிலையே இடிச்சிட்டாங்க. அந்த கோயிலுக்கு சொந்தமான சமூகத்து மக்கள். இப்படி எந்த பிரச்சனையும் இங்கே இல்லை. அதே மாதிரி நீங்களே கூட உங்கள் தெய்வத்தை வணங்குவதற்கு ஒரு குறிப்பிட்ட எல்லையில் போய் நிறுத்தப்படுவீர்கள். அதற்கு மேலே உங்களால் போக முடியாது. நடுவில் ஒரு மீடியேட்டர் இருப்பார். உங்களுடைய தமிழ் மொழியில் நீங்கள் கடவுளிடத்தில் பேச முடியாது. ஆக்சுவலி நான் இந்து மதத்தில், இந்து பெற்றோருக்கு பிறந்து நான் இந்து மதத்தை விட்டு வெளியே போய் பிறகு நாத்திகனாகி அப்புறம் தான் கிறிஸ்தவனானேன். நான் ஏன் அந்த மதத்தை விட்டு என்னை வெளியே ஏற்றிக்கிட்டேன் தெரியுமா? நான் தமிழன், இது என்னுடைய சாமின்னு சொல்கிறாங்க. நான் போய் இங்கே சாமி கும்பிட்டா என்னுடைய மொழியில் இதுக்கிட்ட பேச முடியல, வேற யாரோ ஒருத்தர் உட்காந்துட்டு நடுவில் எனக்கு புரியாத ஒரு மொழியில் பேசிட்டு இருக்கிறாரு. அப்போ இது எப்படி என்னுடைய சாமியாக இருக்கும் அப்படின்னு கேட்டு அந்த கேள்வியில் தான் நான் வெளியே வந்தேன். ஆக ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேலே நீங்களே கூட உங்களுடைய ஆலயத்துக்குள்ளே போக முடியாது. ஆனால் திருச்சபை கூடி வருகிற இடத்துல அப்படி இல்லை. ஒரு சில நிர்வாக வசதிக்காக அந்த ரூம்குள்ளெல்லாம் போகாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. போகவே கூடாதுன்னு ஒன்றும் இல்லை. ஒருவேளை நீங்கள் இந்த சபையினுடைய மெம்பராக வந்துட்டீங்கன்னா பாஸ்டரே அனுப்புவார், அந்த ரூம்குள்ளே போய் அந்த ஃபைல் எடுத்துருவாங்க, அந்த பொருள் எடுத்துருவாங்க அப்படின்னு அனுப்புவார். போகவே கூடாதுன்னு இல்லை, ஜென்மத்துக்கு நீங்கள் போக முடியாது அப்படின்னு ஒன்றும் இல்லை. நிர்வாக வசதிக்காக அட்மிஷன் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாஸ் கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி மேடையில் பாஸ்டர் உட்காந்துக்கிறார் அப்படின்னா அவர் அங்கே நின்று இந்த திரு அவையை நடத்தணும் இல்லையா, அதுக்காக அவர் ஸ்டேஜில் உட்காந்துக்குவார். நான் தனிப்பட்ட முறையில் பாஸ்டர் தனியாக உட்கார்றதை நான் எதிர்க்கிறவன். எங்களுடைய சபைகள் அந்த வழக்கம் இல்லை. நான் பிரதரன் சபையை சேர்ந்தவன். எங்களுடைய சபைகளில் பாஸ்டர் அல்லது எல்டர்ஸ் போய் முன்னாடி உட்காந்துக்கிறது அந்த மாதிரி வழக்கம் கிடையாது. நாங்கள் எல்லாரும் ஒரே திசையை நோக்கி அமர்ந்து கொள்ளும். இதுதான் சரி. ஆனாலும் சில இடங்களில் பெரிய பெரிய சபைகளில் இங்கேருந்து பாஸ்டர் எழுந்திரிச்சு போய் மேடையில் பர்ஃபார்ம் பண்ண முடியாது. அதனால் அவர் என்ன செய்வார், மேடையிலே சேர் போட்டு உட்காந்துக்குவார். அது ஒன்றும் குற்றம் இல்லை. புரியுதுங்களா? அப்போ சபைக்கு நாங்கள் வர்றோம், நீங்கள் கோயிலுக்கு ஏன் வரமாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற கேள்விக்கு பின்னால் இருக்கக்கூடிய பதில் இதுதான். அந்த கேள்விக்கான எதிர்வினை இதுதான். நீங்கள் எங்கள் சபைக்கு வரும்போது உங்களுக்கு என்னவெல்லாம் உரிமைகளை நாங்கள் தருகிறோமோ, இங்கே இருக்கிறதோ அந்த உரிமைகள் எங்களுக்கு உங்கள் திருக்கோவிலில் இல்லை என்பதை தாண்டி உங்களுக்கே அந்த உரிமை இல்லை அப்படிங்கிறது தான் நிஜம். அதனால் கோயிலுக்கு நாங்கள் எதுக்கு உங்களுடைய உள்ளங்களை புண்படுத்த வேண்டும்? நீங்கள் நம்பிட்டு இருக்கீங்க, அதை அப்படியே போங்க. அடுத்ததாக இது மூணாவது கொஸ்டின் என்னென்னா, நீங்கள் கொடுக்குறத நாங்கள் சாப்பிட்றோம், நாங்கள் கொடுக்குறத மட்டும் நீங்கள் ஏன் சாப்பிட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அந்த கேள்விக்கான அர்த்தம் எது என்னன்னா, நாங்கள் கொடுக்குற கேக்கு, அதாவது கிறிஸ்தவர்கள் கொடுக்குற கேக்கு, மற்ற பொருள்களை, மற்ற உணவு பண்டங்களை கிறிஸ்தவர் அல்லாதவர்களாகி நீங்கள் சாப்பிட்றீங்க. நீங்கள் பிரசாதம்னு சொல்லி கொடுக்குறத நாங்கள் சாப்பிட்றதில்ல. எஸ், உண்மைதான். தனிப்பட்ட முறையில் நான் சாப்பிடுவேன். தனிப்பட்ட முறையில் நான் கலைதாசன் என்கிற தனிநபராக நான் சாப்பிடுவேன். ஆனால் இது ஒரு
திருச்சபைக்கான போதனையை நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னுடைய புரிதல் வேற. சரி, அது இருக்கட்டும். நான் என்ன சொல்றேன்னா, நீங்கள் கொடுக்கிற அந்த பிரசாதம் என்பது சிலை வணக்கத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒன்று. பைபிள் சிலை வணக்கத்தை பாவம் என்று சொல்லுகிறது. மிக கடுமையான பாவம். ஏன்னா படைப்பாளர் நம்ம எல்லாம் படைத்தவருக்கு போய் சேர வேண்டிய அந்த மாட்சியை, அந்த மகிமையை, அந்த மரியாதையை நாம் படைத்த ஒரு சிலைக்கு கொடுப்பது அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியாக பாவம். அது இயேசுடைய சிலையாக இருந்தாலும் சரி, அதை வணங்குதல் பாவம். அதனால ஒரு சிலைக்கு முன்னால படைச்சிட்டு கொடுக்கறத நீங்க கொடுக்கும்போது, நாங்க வாங்கி ஏற்றுக்கொண்டு சாப்பிடும்போது அந்த சிலை வணக்கத்தை ஏற்றுக்கொண்டதாக பொருள்படுகிறது. கடவுள் அதை பாவம் என்று சொல்லியிருக்கிறார். பைபிள் அதை பாவம் என்று வரையறுக்கும் போது அதை செய்ய நாங்கள் தயங்குகிறோம், அவ்வளவுதான். ஆனால் அதை தாண்டி நீங்க கொடுக்கிற பிரசாதம் என்கிறத தாண்டி உங்க வீட்டுக்கு வந்து உங்க தட்டுல நீங்க போடுற சோறு, நீங்க சாப்பிடுற உணவை நாங்க சாப்பிடுறோமே, உங்க வீட்டுல வந்து உங்களுக்கு சமமா உட்காந்துக்கிறோமே, எங்க வீட்டுக்கு நீங்க வரும்போது எங்களைப் போலவே உங்களை நடத்துறோம். எங்களோட உயர்வாவோ எங்களோட தாழ்வாவோ உங்களை நடத்தாம எங்களைப் போலவே உங்களை நடத்துறோமே. எங்களுடைய உணவை நாங்க கொடுக்கிறோமே, உங்களோட பிரதர் சிஸ்டர்னு சமமா நடத்துறோமே. அந்த உரிமை உங்கள் மதத்துல இருக்கக்கூடிய மற்ற பிரிவினர்களிடத்துல உங்களுக்கு இருக்கிறதா? நான் நேரடியா கேட்கிறேன். இப்போ ஒரு கிறிஸ்தவர் தன் சபை பாஸ்டரை வீட்டுக்கு அழைக்கும் போது அந்த பாஸ்டர் அந்த கிறிஸ்தவருடைய வீட்டில் உட்காந்து சாப்பிடுவார். அவங்க வீட்டில் அவங்க போடுற சாப்பாட்டை சாப்பிடுவார். உங்கள் ஆலய மத குருக்கள் உங்கள் வீட்டில் வந்து சாப்பிடுவாரா? பாஸ்டர் வீட்டில் நாங்கள் போய் சாப்பிடுவோம், அவருக்கு சமமா டேபிள்ல உட்காந்து. அந்த வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறதா? நீங்க யார் மேல கோவப்படணும் தெரியுமா? கோவப்படுங்க நான் சொல்லலை. ஆனா நாங்க உங்களுடைய பிரசாதத்தை வேணான்னு சொல்றத ஒரு பெரிய குற்றமா சொல்றீங்க. அந்த பிரசாதத்தை தவிர நீங்கள் தரக்கூடிய எல்லாவற்றையும் நாங்கள் சாப்பிடுகிறோம். ஆனால் உங்களுக்கு உங்கள் மதத்துல உங்களுடைய வழிபாட்டை பின்பற்றுகிற அதே மார்க்கத்தில் இருக்கிற உங்களுக்கு அந்த உரிமை இருக்கிறதா? அந்த இயல்பா நீங்க அப்படி போக முடியுதா? உங்களுடைய கேள்வி யாரை நோக்கி இருக்க வேண்டும்? உங்களுடைய கோபம் எந்த பக்கத்தில் இருக்க வேண்டும்? ரொம்ப அழகா கிறிஸ்தவங்க வந்து நம்ம பிரசாதத்தை சாப்பிட மாட்டேறாங்கன்னு சொல்லி அப்படியே ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை முன் வச்சிடுறீங்களே, தப்பு இல்லையா? நீங்க தர பிரசாதத்தை தான் நாங்கள் சாப்பிட மாட்டோம், பிற சாதங்களை நாங்கள் சாப்பிடுவோம். இங்க அந்த பிரச்சனை கிடையாது. சில பேருக்கு சில கறி பிடிக்கும், சில பேர் சிலர் சாப்பிட மாட்டாங்க. அது எங்க வீட்லயே கூட நாங்கள் 4 பேர், 2 பேருக்கு ஒரு சிலது பிடிக்காது. அது மனித இயல்பு. அதுக்கு ஆன்மீக அர்த்தம் ஒன்றும் கிடையாது. ஆனா ஆன்மீக அடிப்படையிலேயே சில விஷயங்களை சாப்பிட மாட்டாங்க. இவங்க சாப்பிடும், இவங்க இந்த கறி சாப்பிடுவாங்க, இவங்கெல்லாம் இப்படி அப்படின்னு சொல்றீங்களே, அது சரியாவா இருக்கு? கிறிஸ்தவத்தின் மீது குற்றச்சாட்டு வைக்கும்போது இந்த கேள்வியெல்லாம் திருப்பி வரும்னு நீங்க கொஞ்சம் யோசிக்கணும், சரிங்களா? ஸோ இதோட 3 கேள்வி நம்ம பார்த்துருக்குறோம். நிறைய கேள்விகள் வரும் எதிர்வினை நிகழ்ச்சியில. இதுல ஏதாவது மறுப்பு இருந்தா நீங்க கமெண்ட்ல போடலாம். நாம முடிஞ்சவரை நான் பேசின அந்த வார்த்தைகள் யாரையும் புண்படுத்தாத வார்த்தைகள் தான். என் தரப்புல இருந்து நான் டிஃபெண்ட் பண்ணக்கூடிய வார்த்தைகளாக தான் இருந்தன. ஒருவேளை இந்த வார்த்தைகளில் கூட நீங்கள் யாராவது மனம் புண்பட்டிருந்தால் அதற்காக நான் வருந்துகிறேன். எந்த இடத்துல நீங்கள் மனம் புண்பட்டீர்கள் என்பதை சொல்லுங்கள். வரும் காலங்களில் அது போன்ற வார்த்தைகளை சொல்லாமல் நான் திருத்திக் கொள்கிறேன். ஒரு அறிஞர் சொல்லுவார், ஒருத்தனுடைய மூக்கை உடைச்சிட்டு அவனுக்கு மலர் செண்டு கொடுத்து மோந்து பாருன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவார். அதனால உங்களை காயப்படுத்தி விட்டு என் நியாயத்தை சொல்வது எங்கள் நோக்கம் இல்லை. நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில் என்ற தாழ்மையான பதிலை, இதுதான் அர்த்தம், இதுக்காக தான் நாங்கள் இதை செய்யறதில்லை அப்படிங்கிற தாழ்மையான பதிலை சொல்வதுதான் இந்த எதிர்வினை நிகழ்ச்சிகளுடைய நோக்கம். வரும் காலங்களிலே இது போன்ற நிறைய கேள்விகளை நாம் இந்த நிகழ்ச்சியில அலசி ஆராய்ந்து பதில் சொல்லவிருக்கிறோம். கொஸ்டின்ஸ் இருந்தாலும் கமெண்ட்லேயே போடுங்க. நன்றி.